நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. இதை நான் தான் சொல்லணும், என் தாய் ஜக்கம்மா சொல்ல. இந்த வீட்டுல ஒரு குறை இருக்கு சாமி, அதுக்கு பரிகாரம் பண்ணணும். இல்லைனா வச்சது விளங்காது, தொட்டது தொலங்காது. எந்த காரியம் எடுத்தாலும் தடப்பட்டு போகும், தடப்பட்டு போகும். இத நான் சொல்ல, என் தாய் ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. சீக்கிரமா பரிகாரம் பண்ணு சாமி, பரிகாரம் பண்ணு சாமி. தூக்குங்கடா அவனை. ஏய் ஒப்பன் ஜக்கம்மா. ஒரு பொட்ட பிள்ளைய பெற்று கண்ணுங்க அறுத்துமா வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு நல்ல நாளில் நல்லபடியாக கல்யாணம் பண்ணலான்னு நினைப்போம். நீ அடுத்த ராத்திரில் வந்து உடுக்கை ஆட்டிட்டு நடக்காது விளங்காதுன்னு சொல்லிட்டு போவேன். ஊரில் இருக்கவெல்லாம் ஏன் மூஞ்சியை பார்த்து எப்போ நிற்கும், எப்படி நிற்கும். இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும். இருந்து தின்னுட்டு போறேன். இவனை தூக்கி பின்னாடி கட்டி போடுங்கடா. தூக்குங்கடா. என் தாய் ஜக்கம்மா சொன்னதுக்கு என்னையோ முதலாளி மூக்குல குத்துறாரு. அவருக்கு எதிராக அவங்க அம்மா பேசினாலே மூக்கலாண்டா குத்துவாரு. சொல்ல சொல்ல கேட்காம தப்பு பண்றீங்கடா. இதை நிறுத்துறதுக்கு நிச்சயம் ஒருத்தன் வருவான்டா. வரவே செத்தாண்டா, செத்தாண்டா, செத்தாண்டா. பத்த வைடா அரசு. இன்னும் 3 மணி நேரத்துல வள்ளத்துல அனல் பறக்கணும். திருநாவுக்கரசே, திருநாவுக்கரசே. சொல்லு மச்சான். என்னடா இது புகை? போயிட்டு வரதுக்கு மினிமம் ஒரு 6 மணி நேரம். அது வரைக்கும் தாங்கிறதுக்கு ஒரு ஃபுல் பாக்கெட் போட்டேன். ஸ்மெல் வருது, மாந்தியே வருது. வாடா வரல. வா வா, இங்க வந்து உட்கார். கிளம்பலானே. நெக் ஆஃப் டைம்ல கிளம்புறோம். ஒருத்த நேரத்துக்கு போயிடலாமா? பைபாஸ்ல தானே போறோம், அழகா போயிடலாம். அப்பா ஸ்ரீரங்கம் டச் பண்ணிட்டு போகணும்ப்பா. ஏன்பா? ஃப்ரெண்ட்ஸ்க்கு வெயிட் பண்றாங்க, அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகணும். ஒண்ணு அவங்களை இங்க வர சொல்லி இருக்கணும், இல்ல அங்க வர சொல்லி இருக்கணும். பா இந்த நிச்சயதார்த்தம் நின்னாலும் நிற்குமே தவிர அவங்க எல்லாமே நடக்காதுப்பா. என்னெல்லாம் பிளான்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா எனக்கு. அவங்கள போய் இங்கே வா அங்கே வான்னு சொல்ல முடியுமா? அவங்கள ஸ்பாட்ல போய் பிக்கப் பண்றதா அரசு மரியாதை. டிரைவர், ஸ்ரீரங்கம் போயிட்டு போலாம்ப்பா. ஏழு கோடி மக்களுக்கும் என்ன ஜனங்களுக்கு ஏதாவது கருத்து? அந்த அளவுக்கு நீ ஒன்று வளரல. முதல்ல உன்னை பத்தி சொல்லு. சரிங்க. மாலை ஜனங்களா போங்க. குடுகுடுப்பக்காரன் சொன்னான்ல, நிச்சயதார்த்தத்தை நிறுத்த ஒருத்தன் வருவான்னு. அது வேற யாரும் இல்லைங்க, இவன் தான். பேரு மூர்த்தி. இவன் வரலன்னா நிச்சயார்த்தமே நடக்காதுன்னு சொல்லி மாப்பிள்ளை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு போறான். இவன் போய் தான் நிச்சயார்த்தத்தையும் நிறுத்த போறான். ஆனா அது இவனுக்கே தெரியாது. இவங்க எல்லாரும் வல்லம் போய் சேர்றதுக்குள்ள இவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். இவர் தான் மூர்த்தியோட அப்பா. பேரு பன்னீர்செல்வம், சுருக்கமா பன்னீர். நடக்க போற பிரச்சனைக்கு ரிப்பன் வெட்டி ஆரம்பிக்க போறதே இவர் தான். இவர் ஒரு வைராக்கியமான ஆளு. எந்த அளவுக்கு வைராக்கியம்னா, 10 வருஷத்துக்கு முன்னால 11 மணிக்கு ஒரு பார்ல தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது பார் டைம் முடிஞ்சு போச்சுன்னு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டாங்க. விழுந்த இடத்துலயே மண்ணை எடுத்து சத்தியம் பண்ணாரு, இனிமே குடிச்சா தான் சொந்த இடத்துல தான் குடிக்கிறதுன்னு. அன்னைக்கு தனக்குன்னு ஆரம்பிச்சது இன்னைக்கு தொழிலாவே ஆயிருச்சு. திருச்சியில பன்னீர் பார்னா சைடிஸ்க்கு கேரண்டி. நாங்க வாங்கினா கமிஷன் அடிச்சிருவோம்னு நீங்களே போய் காலையிலேருந்து இப்படி எதுவும் சாப்பிடாம அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வரையில ஏன் மூர்த்தி அனுப்பலாம்ல? அவன் எதுக்கிட்ட இந்த வேலைக்கெல்லாம்? என்னண்ணே நீங்களே இப்படி சொல்றீங்க? அவன் வேற ஒரு திட்டத்துல இருக்கான்டா. என்ன திட்டம்னே? ஒரே டீலு ஓஹோன்னு லைஃப். அப்படின்னா அதை நான் சொல்றதை விட அவனே கேட்டு தெரிஞ்சுக்கேன். ஹலோ, செக் மைக் செக். அலை கடலென திரண்டிருக்கும் அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய சிறு முதலீடு நாளைய பெரும் செல்வம். இன்றைய விதை நாளைய விருட்சம். அவங்க ஏதோ லேகி விப்பாங்க போல இருக்கு. பாப்போம் இருடி. உங்கள் ஒவ்வொருவரையும் மனைக்கு சொந்தக்காரராக்குவதுதான்
எங்கள் லட்சியம். உங்களுக்காக நீங்கள் இருக்கும் இடத்தை தேடி நாங்களே வந்திருக்கின்றோம். சதுரடி வெறும் 40 ரூபாங்க. 40 ரூபா. அரிசி 50 ரூபாய்க்கு தராங்க. பூமியை நாங்க 40 ரூபாய்க்கு தரோம். இந்த பூமியில நமக்கு சொந்தமா இடம் இல்லையே அப்படின்னு நடந்து போகும்போது ஃபீல் பண்ண மாட்டீங்க, வானத்துல பறந்து போகும்போது ஃபீல் பண்ணுவீங்க. யாரும் இனிமே அப்படி ஃபீல் பண்ண வேண்டாம். கவலையை விடுங்க, கையில மொபைல் எடுங்க. உங்களுக்கு இடம் வேணுங்களா, ஒரு கால் பண்ணுங்க. பாருங்க, எங்க சொந்த வண்டி தயாரா காத்துட்டு இருக்கு. என்னடா இல்லடா, சேட்டுக்கு 3 மாசமா டியூ கட்டல. ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வந்தேன் சேர்த்து கட்டிடுறேன்னு. அதுக்குள்ள ராஸ்கல் இப்படி பண்ணிட்டான். 3 மாசம் டியூனா 36,000 ரூபாய். நம்ம தொழிலுக்கு வண்டி தான் முக்கியம். மையஸ் வேலை பார்க்க வந்தாங்கன்னா எப்படி தோல் மேல தூக்கி வச்சா கூட்டு போவோம். இந்த மாதமே பத்திரப்பதிவு செய்பவர்களுக்கு பத்திர செலவு முற்றிலும் இலவசம். அது மட்டும் இல்லாம தங்க நாணயமும் இலவசம் இலவசம் இலவசம். இன்றே பத்திரப்பதிவு செய்யறவங்களுக்கு இமயமலை சென்று வர செலவை நமது நிர்வாகமே ஏற்றுக்கொண்டு உங்களை அனுப்பி வைக்கும். என்னென்ன நீங்க உங்க வேலையை பாருங்க தம்பி. ஒரு 450 ரூபாய்க்கு இந்த உலகம் நம்மள நம்ப மாட்டேது. எடுத்துட்டு போயிட்டானு. நானாவது 36,000. அதுக்கே காரி தூக்குனேன். 450 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம்? மேலும் அவமானப்படுவதற்குள் நாம் இடத்தை காலி செய்வோம். என்ன அலங்காரம்? மிளகால உட்காந்த மாதிரி மூஞ்சி வச்சிருக்க. நல்லா பிரிஸ்கா இருக்கணும். மற்றவங்க காசுல பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பிரிஸ்காக தான்டா இருப்பான். சொந்தமாக பணம் போட்டால் தான் தெரியும். எங்கள் அண்ணா அப்போயே சொல்லிச்சு, எர்வாமெட்டில் ஏஜென்ட் ஆகிடு, மிஸ் கால் தருவாங்க, அமேசான் காடுகளில் இருந்துன்னு பதில் சொன்னால் போதும், பர்சன்டேஜ் வந்துகிட்டே இருக்கும், செட்டில் ஆகிடலான்னு. மிஸ்ட் கால் பதில் சொல்கிறலாம் ஒரு பழப்பான்னு நினச்சேன். ஏன் தெரியுமா? இந்த பவுஸ்க்கு தான். அவங்க கூட பார்ட்னரானா கேலண்டரில் ஃபோட்டோ போடுவாங்க, வீடியோவில் மோகன் தெரியும்னு. ஏன் நான் போடலையா? நீ போட்டோ மட்டும் தான் போட சொன்ன. நான் கோட்டு போட்டு போட்டிருக்கேன். இதுல யார் தொழில் எது பெருமை இருக்கா? நீயே பாரு. அதுக்குள்ள முத்தி அலங்காரம். நான் சொன்னா கேப்பியா? சரக்கு போடுறோம். பகல்ல எப்படி பார்க்கும்? நைட் கிரியேட் பண்ணியாவது சரக்கு போடுறோம். இனிமே நீ இப்படி கொந்தளிக்க கூடாது. என்ன சின்ன ரோட்ல என்ன ஸ்பீடா போறான் பாரு ராஸ்கல். சாயந்தரம் மாலை மலர் பேப்பர்ல எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியும். இந்த ஸ்பீட்ல நீ சொன்னது கேட்டுச்சுரா. உங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட மனசாட்சி இருக்கு. உங்ககிட்ட மனசாட்சி இருந்தா இந்த பாடி அடிப்பீங்களா? ஓ இவரா? நீ லூஸ் ரோடு மச்சி. யாரா அவன்? உமா பட ஹீரோ மாதிரியே இருக்கான். என்ன மூர்த்தி, புது பார்ட்னரு, கலர் கோடை, எங்க இந்த பக்கம்? சும்மா வாக்கிங். உச்சி வெயில்ல வாக்கிங். என்னைக்காவது நீ உண்மையை பேசியிருக்கியா? ஒழுங்கா கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இருந்த நமோ நாராயணனா இப்படி 4 ரவுடியை கூட்டு சுத்துற சுமோ நாராயண கிட்டிய கடைசி என்னை பார்க்க என்ன சொன்ன? வணக்கம் நமோண்ணே. வாமூர்த்தி, அப்பா இருக்காரு? நல்லா இருக்காருண்ணே. அவருக்கு என்னையா சூப்பர் பிஸ்னஸ், நம்மளை சொல்லு. இந்த கவர்மெண்ட் காசை எண்ணி கட்டவர்கள் ரேகை தெரிஞ்சதான் மிச்சம். அது தெரிஞ்சானே ஒரு செம்ம மேட்டரோட வந்திருக்கேன். தில்லை நகர்ல பெரிய அசட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு ஆரம்பிச்சானுங்க, முடிக்க முடியல. அது இப்போ நம்ம தான் கைமாற்றி விடுறோம். பையர்கிட்ட பேசிட்டேன். பார்ட்டி துபாய். நீங்க ஒரு 25 ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவரை நம்ம பேர்ல வாங்கிக்கலாம். கமிஷன் மட்டும் 1C. பிளான்லாம் நல்லா தான் இருக்கு, பணம் இல்லையே. அது எனக்கு தெரியாதானே? உங்க ஜானகி தெரு வீடு டாக்குமெண்ட்டை கொடுங்க. ஏய் என்னப்பா, அது ஒண்ணுதான் இருக்கு. ஒரு 6 மாசம் பீரோல கிடக்கிறது பேங்க்ல இருக்க போகுது. வீட்டோட சேஃப்டினே. அடுத்த வருஷம்லாம் என்னடா கால்நடையா சுத்திட்டு இருந்த நமோ நாராயண காரு பங்களான்னு செட்டில் ஆயிட்டானு ஒரே டாக்கு தான் போங்க. சரியா வருமா? சூப்பரா வரும்னே.
அடித்த வலையில் தான் வந்தான். நம்ம இருக்கிற சட்டிலே வந்திருக்கோம். நம்ம 10 லட்சத்துக்கு எள்ளு தான் போல. சார், நானும் உங்களை மாதிரி பார்ட்னர் தான். நான் வேணா முன்னாடி வந்துட்டுமா? அண்ணே, நீங்கள் எங்களை கட்டி வச்சு அடித்து தோலை உரிச்சாலும் எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு 1000 ரூபா கூட இல்லைண்ணே. இது ஒரு பெருமை. மூர்த்தி, அந்த கட்டத்தில் நான் எப்போவோ தாண்டிட்டேன். கூட இருக்கானுங்களே குண்டனுங்க, பசு மாடுன்னு பேப்பர் எழுதி காட்டினாலே 1/2 லிட்டர் பாலை கறக்கணுங்க. என் டாக்குமெண்ட்டை வாங்கி ஒருத்தன் கொடுத்தேன்ல, அவன் வீட்டை மட்டும் காட்டு, இவங்களை வச்சு நான் என்ன செய்யணும் பார்த்துக்கிறேன். உடனே விட்டுறேன். ஏய், சார் தான் உங்களால் ஆஃபர் கொடுக்குறாருல, சொல்கிறா அட்ரஸை சொல்கிறா. அண்ணே, ஜவகரத்தருக்கு வண்டி கொடுங்கண்ணே. சார் இப்போ இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாரா? நாங்கள் உள்ளே போயிட்டு இருந்தால் சிக்னல் கொடுக்குறோம், நீங்கள் வெளியிலே வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் பழைய ஐடியா. நான் வெளில வெயிட் பண்ணிருப்பேன், நீங்கள் இப்படியே போகிறது மாதிரி அப்படியே போயிடுவீங்க. பூட்டின வீட்டை ஏன்டா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணணும். அதானே? நீங்கள் வண்டியிலே இருங்க, நான் போய் பார்த்துக்கிறேன். லாக் ஆயிருக்குடா. ஏய், இங்கிட்டு பேடி போய் பாடுறா. மாங்காய் பழுக்க போடுற மாதிரி அடிச்சிட்டு உள்ள இருக்கானே. அண்ணன் வெளியிலே வெயிட் பண்றேன், நீங்க உடச்சிட்டு உள்ள போங்க. சரிண்ணே. பணத்துல மாட்டி விட்டானே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 15 வருஷம் கடும் தவம். எதுக்கு? கைலாய மலைக்கு போக. கெடுத்துட்டியே. 10 நிமிஷம் விட்டுருந்தா போயிருப்பேன். தலை உள்ள போயிடுச்சு. மூக்க தொட்டு பாரு. தொடு தொடு. ஐஸ் ஒட்டி இருக்கா? சில்லுன்னு இருக்கா? ஏகாந்தம் எல்லாம் போச்சு. அந்த பக்கம் போ. அண்ணா, உங்க வாட்ச் முதல்ல மிஸ் ஆயிடுச்சு. உள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க போய் எடுத்து வந்துருக்கா. நாங்க இங்கே வெயிட் பண்றோம். உயிர் ரொம்ப முக்கியம். உனக்கும் தான். வெறுஞ்சரக்கு எப்படி நேரம்டா குடிப்பீங்க? 2 கறியை வாங்கி கடிக்க வேண்டியதானே? கறி உள்ள போச்சுன்னா சரக்குக்கு வயித்துல இடம் பத்தாதுனே. ரொம்ப நல்ல தத்துவம்யா, நல்ல தத்துவம். முழு போதிலும் கூட 1 நிமிஷம் அந்த கக்கூசிட்ட போக முடியாது. இவங்க 2 பேரும் அங்கேயும் போய் ஓடிக்கிறாங்க. ஏய், அவன் இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணுங்கடா. வெறும் நிலைமையில அதெல்லாம் முடியவே முடியாது. வேணா தேடி பார்க்கலாம். அப்படிங்கிற எனக்கு அதான் சரின்னு படுது. வா. டேய், எங்கடா என் மகன்? டேய், உன்னை தாண்டா கேக்குறேன், எங்கடா என் மகன்? ஓ, நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. எங்கேயா அவன்? ஏண்டா
வண்டியும் ஆளையும் போட்டுக்கிட்டு அவனை தேடுறதே தொழிலா வச்சிருக்க உங்கல்லே வச்சுக்கலையே. இங்க உட்கார்ந்த இடத்துலயே தொழில் பண்ற ஏன் கண்ணில் எப்படி ரசிக்குவேன்? ஒண்ணு இல்ல வெறும் பொடி மாஸ் தான். ஏய் யார சொல்ற? டேபிளுக்கு ஆர்டர் எடுக்கிறேன். டேபிள் ஆளே காணா. சாயங்காலம் வருவாங்கல்ல. யோ என்ன நடக்குதுங்க பாரியா? நான் எப்படி இருந்தேன், எவ்வளவு இழந்திருக்கேன். இப்ப நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. ஓ மகனால ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டேயா. நீ அதை பார்த்து ஏதாவது செட்டில் பண்ணி விடக்கூடாதா? நாராயணா உனக்கு வரலாறு தெரியல, இங்க வா. நாராயணா இதை பார்த்தா என்னன்னு தெரியுது? இல்ல ஒரு மேப் மாதிரி இருக்கு. இது எல்லாம் என் பேர்ல இருந்த சொத்து. நீ தேடி அலைய மூர்த்தி. அந்த தரதரப்பேல நான் வளர்த்து ஆளாகிறதுக்காக பூராத்தையும் வித்தாச்சு. ஆனா அவன் ஆளாகல. வா. அதனால நீ இழந்ததை விட நான் இழந்தது தான் அதிகம். மிச்சம் இருக்கிறது இப்ப சட்டத்துல கருப்பா பாத்தியே, அதுதான் இந்த இடம். இதையும் புடிங்கிட்டு என்னை நட்டாத்துல விட பாக்குறீங்களா? அவனை நம்பி நானே 100 ரூபா விட மாட்டேன். உன்னை யாரு டாக்குமெண்ட் தூக்கி கொடுக்க சொன்னா? நாராயணா இன்னைக்கு இல்ல என்னைக்குமே பணம் காசுன்னு கேட்டு என்கிட்ட வந்துடாத. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா கடையில போய் என் பேரை சொல்லி ஒரு கட்டிங்க போட்டுக்க. என்னால அவ்வளவுதான்ப்பா முடியும். சரியா? கட்டிங்க போட்டுக்குவா. ஏய் பொறுமையா இருக்கிறதுனால என்ன போங்க நினைச்சிடாத. நாளை புண்ண என்னால உன் பையனுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்னடா நாராயணா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதான்னு ஃபீல் பண்றதோ, கோர்ட்டு கேஸ்ன்னு போய் நிக்கிறதோ இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நான் எதுக்கு போறேன்? இந்தா திரும்பி பாரு, அவங்களே வந்திருக்காங்க. குட் ஈவினிங் சார். என்னடா பால கரடா நடக்குது போன் வந்தது? இல்ல சார் சும்மா பேசிட்டு இருந்தோம் சார். பேசிட்டு உனக்கு எதுடா கோர்ட் கேஸ்? இல்ல சார் பேசிக்கா நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் என் ஸ்டாஃபை பத்தி பேசுவேன் சார். நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். வா உட்கார்ந்து பேசலாம். சார் 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 மெதுவா சார். வாடா. கால் கட்டி கிடக்கு சார். பேசிக்கலாம் வாடா. சார் நான் ஒரு கவர்மெண்ட் தெரியும். ஸ்டாஃப் சார். வாடா. ஏய் என்னடா மூர்த்தி இது? முதல்ல தனியா வந்தேன், இப்ப 4 ஆளுகளை கூட்டிட்டு வர்றேன். நல்லா இல்லடா அது. ஏதாவது சைட்டு தான் கொடுத்துடலாம் தான் பார்த்தோம். இப்போ வண்டி வர தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி இப்போ அவனுக்கு எப்படி செட்டில் பண்ண போறீங்க? அவனை லூஸ்ல விடுங்க. இன்னும் ஒரு 15 நாளைக்கு அவன் தொல்லை இருக்காது. 15 நாளைக்கா? என்னடா சொல்ற? இப்ப நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. ஓ மகனால ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டேயா. சொல்லுடா உண்மை சொல்லுடா. டூப்ளிகேட் சொல்றா கட்டறீங்க. சொல்லுடா எங்க எங்க கட்டறீங்க? சொல்லுடா. ஏய் சொல்லுடா. அத்தனை பேர் சாவடிச்சிருவேன். ஐயா நாங்களே எங்க கஷ்டத்துக்கு காலி பாட்டில போறீங்கங்கறியா? அடி டாடா சும்மா வச்சிட்டு காலி பாட்டில் போறீங்க. இத நாங்க நம்பணும். உண்மை சொல்லுடா. குத்து காலி பாட்டில சேர்த்து வச்சுப்பா. ஹாபிட். என்னடா காது குத்துறியா? ஓனர் எவன்டா? சொல்றா. இவருதா. சொரதானா? ஏண்டா இத்தனை எருமாடு அடி வாங்கிட்டு இருக்கானுங்க, நீ மங்கனி மாதிரி உட்கார்ந்து இருக்க. ஃபேக்டரி எங்க இருக்கு சொல்லு. அவன் டாடா சுமோக்கு ஓனர்னா. ஐயா என்னடா டூப்ளிகேட் சரக்கு குடிச்சு என் உடம்ப பாருங்கய்யா. அவங்கள எல்லாம் விடாதீங்கய்யா, தூக்குல போடுங்கய்யா. அதெல்லாம் கோர்ட்ல ஜட்ஜ் ஐயா பாத்துக்கோரு. நீ பேசாம இரு. ஹலோ என்ன? பேசிக்கா நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப். காலி பாட்டோட கோர்ட்டுக்கு போனா கேஸ் நிக்காது தெரியுமா? அது ஐயாவுக்கு தெரியாதா? அதுக்கு தான் 600 வர காப்பி சொல்லியிருக்கு. 600 வர காப்பியா? மாட்டிக்கிட்டீங்களா?